அந்த காலத்துலலாம் பலி கொடுக்கறதுங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் வந்து பணம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பலி கொடுக்காம? பலி அப்படின்ற மாதிரியான ஒரு தெய்வம் அப்படின்னு கேட்குற ஒரு விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து ஒரு கோழிக்கு இணையானது அப்படின்றது ஒரு எலுமிச்சம்பழம் அப்படின்ற மாதிரி, ஒரு பூசணிக்காய் வந்து ஆட்டுக்கு இணையானது அப்படின்ற மாதிரி, அது அந்த மாதிரியான ஒரு சிம்பாலிக் இதுதான் அதிகமாக இருந்து, ரத்தம் இருந்தால் தான் இது வேலை செய்யும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடியவா அப்படின்றது அது காலப்போக்கில் தெய்வத்துக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறோம். மனுஷனுக்கு அப்போ அந்த எப்படி கடவுளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு விதமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும் அந்த தெய்வத்தை, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நான் இந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், என் கையவே வெட்டிக்கிறேன், இப்படிலாம் பண்ணவங்களுமே இருக்காங்களே, கையை வெட்டிக்கிறேன், இதை வெட்டிக்கிறேன், எல்லாத்தையுமே வெட்டிக்கிறவங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம், அப்படி ஒரு கோணங்கள் தான் இந்த விஷயங்கள் எல்லாம். நம்ம இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, குங்குமத்தை கரைச்சி அந்த தேவிக்கு நாம் அபிஷேகமாக பண்ணுறது அதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஹூப்பனாப்பனோ அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஐ எம் சாரி அப்படிங்கிறத வந்து சொல்றப்ப நம்மளோட ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ அப்படின்றது, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்றப்ப நம்மளோட கர்மா வந்து தீரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஐ எம் சாரி அப்படின்றது வந்து என்னன்னா, நம்மளுக்கு பேசிக்கலாவே நான் வந்து மன்னிப்பு கேட்க, மன்னிப்பு அப்படின்ற மாதிரி, அல்லது வந்து பார்த்தோம்னா நான் வருந்துகிறேன் அப்படின்னு தான் ஆக்சுவல் மீனிங். பட் நம்ம ஐ எம் சாரிங்கிறது மன்னிப்புன்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். இது வந்து நிறைய பேர் எதா இருந்தாலும் இது இந்த 4 வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. இது வெவ்வேறு சிச்சுவேஷனுக்கு சொல்ல வேண்டியது. காலையில் எழுந்து பித்ருக்கள் அப்படின்ற மாதிரி அவளை வந்து கிழக்கில் போய் நின்று பண்ணுறதுனாலும் சரி, அல்லது தெற்கு பக்கம்னா நம்ம வந்து வில் பி ஃபேஸிங் வடக்கு, நம்ம வடக்கை ஃபேஸ் பண்ணுவோம், தெற்கில் அவளோட ஃபோட்டோ வைப்போம், வேஸ்ட் பண்ணி அவளை வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம ஒரு தடவை ரிகலெக்ட் பண்ணிட்டு நம்மளோட அந்த நல்ல மூமெண்ட்ஸை வந்து ரிகலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங், அது மாதிரியான விஷயமா சொல்கிறது. அப்படி அதாவது இப்போ பெண்கள் அந்த மாதிரி சில பேர் சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு இது என்னோட ஃபாலோவர்ஸ் ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் ரெகுலராக பண்ணுறேன்றாங்க. இப்போ நம்ம தெற்கு பக்கம் பார்த்துட்டு அவளுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எள்ளும் தண்ணியும். இந்த எள்ளும் தண்ணியும் சும்மா கருப்பெல்லு கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு அவளை மனசில் நினச்சேன் சும்மா நம்ம வந்து ஒரு 3 times டுவர்ட்ஸ் இது இப்படி விடக்கூடாது. ஆக்சுவலாக இது வந்து நம்ம ரிஷி தர்ப்பணம் பண்ணுறதுக்குன்னு இந்த கட்ட வழியாக போகணும் அப்படின்ற மாதிரி அதை நம்ம பண்ணிட்டு போயிடலாம் காலையில். அது மாதிரியான விஷயமா நின்னுண்டோ உட்காந்தோ ஏதாவது ஒரு விதமாக அந்த ஒரு விஷயத்தை விடாதீங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு இது. ஸோ 365 டேஸும் தர்ப்பணம் கொடுக்கலாம், பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை பற்றி ஒரு வித் ப்ரூஃபோட என்னால் சொல்லவும் முடியும். நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் பிராமின்ஸுக்கு நான் பிராமின்ஸ், அதாவது சனாதன தர்மத்திலே பலருமே வந்து பூணல் அணிந்து கொண்டிருந்தார்கள் இல்லையா? லேடிஸ் பூணல் போட்டு இருந்தாங்க, நீங்க நம்புவீங்களா? ஆமா. வணக்கம் குருஜி. இப்போ அந்த காலத்துலலாம் பலி கொடுக்கறதுங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயமா இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் பலி கொடுத்தா தான் தெய்வம் இறங்கி வரும் அப்படின்னலாம் கூட சொல்லியிருக்காங்க பெரியவங்க. பட் இன்றைக்கி அது சாத்தியம் இல்லை. ஸோ இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு பதவி வேணும், இல்லை பணம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பலி கொடுக்காம? இல்லை இன்னும் வேறு மாதிரி கேட்கணுன்னா ரத்தமே சிந்தாமல் சைவ பலி அப்படி கூட வச்சுக்கலாம் அதுக்கிட்ட. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? பலி கொடுத்தாலுமே இப்போ நம்ம வந்து பலி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அந்த பலி கொடுக்கறதுல நம்பிக்கையோடு இருந்தாங்க. அதுக்கு முன்னால் இப்போ அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் அப்படின்றது மேபி நம்ம வந்து அந்த காட்டில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கலாம். சிலதெல்லாம் நரபலி அப்படின்றது, இது எல்லாமே இந்த நரபலி எல்லாமே வந்து நிறைய மூட நம்பிக்கைகளாகவும் சரியான விஷயங்களை பரப்பாததுனாலும் வந்து இப்போ நம்ம அஸ்வமேத யாகம்னு சொல்லும்போது அந்த அஸ்வமேத யாகமுமே வந்து என்னென்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக தான் இருந்தது. அந்த ஆக்சுவல் அஸ்வமேத யாகம்ங்கிறது இவங்க சொல்கிற மாதிரியோ அதை வந்து பார்த்தோன்னா ரொம்ப மட்டமான முறையில் அதை வந்து சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்து இருக்காங்க. அந்த கடவுள் மறுப்பு அப்படின்ற மாதிரியான விஷயம். ஆமாம் ஆமாம், அதில் வேறு என்னென்னமோ சொல்லக்கூடியவங்களாம் எல்லாமே அப்சர்டு, அதாவது அது மாதிரியான ஒரு மட்டமான ஒரு சிந்தனைகளே இருக்க முடியாது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இவ்வளோ பலி கொடுக்குறது அந்த மாதிரியே இல்லை. அதோடைய உண்மையான விஷயமே வேறு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த அஸ்வமேத யாகம்ங்கிறதே அதோடைய விஷயமே வேறு. அதே மாதிரி பலி அப்படின்ற மாதிரியான ஒரு தெய்வம் அப்படின்னு கேட்குற ஒரு விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து ஒரு கோழிக்கு இணையானது அப்படின்றது ஒரு எலுமிச்சம்பழம் அப்படின்ற மாதிரி, ஒரு பூசணிக்காய் வந்து ஆட்டுக்கு இணையானது அப்படின்ற மாதிரி, அது அந்த மாதிரியான ஒரு சிம்பாலிக் இதுதான் அதிகமாக இருந்தது. அதை வந்து நிறைய பார்த்து இது வந்து இவளுக்கு இது பிடிக்கும், அதுக்கு பிடிக்கும், இது ரத்தம் இருந்தால் தான் இது வேலை செய்யும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்ல அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடியவா அப்படின்றது அது காலப்போக்கில்
நிறைய மாறி எல்லாம் மருவி உங்களுக்கு வேறு விஷயங்களாக மாறிடுது இல்லையா. இப்போ ஏதாவது ஒரு கோயில்கள் எல்லாமே பார்த்தோம்னா நாம் சொல்கிற பேரே ஒரு மாதிரி இருக்கோ. இப்போ திருவான்மியூர்ன்றோம். திருவான்மீகியுடைய ஊர் அது. வால்மீகி இருக்காரே அவரோடது. ஓகே. திருவான்மீகி ஊர் அது திருவான்மியூர்ன்றோம். நமக்கு என்ன தெரியும், அங்கே ஆக்சுவலாக வால்மீகி அவருடைய ஒரு ஜீவசமாதி இருக்குது. இங்கே அவரை தான் வந்து கொண்டாடி இருக்கணும் பயங்கரமாக. அவர் ரோட்டுக்கு நடுவில் அங்கே ஒரு ஓரமாக அப்படின்ற மாதிரி இருக்குது பேச்சு. இந்த கேட்டுக்கு அது மாதிரி ரோட்டுக்கு நடுவில் ஓரமாக அவரை விட்டு வச்சாச்சு அப்படி இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அவரை வந்து பயங்கரமாக இப்போ ஒரு எடுத்து கொண்டாட வேண்டியவர்கள் அவரையும். திருவள்ளுவரோடது இங்கே இருக்குது நமக்கு இல்லையா. இவாளெல்லாம் விட்டாச்சு அப்படியே. ஒவ்வொருத்தரையும் இங்கே இந்த மாதிரி இருக்கிற ஆளெல்லாம் விட்டு இந்த பேயாழ்வாரோடது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோடதெல்லாம் விட்டுட்டு இங்கே நிறைய பேரை வந்து வேறு மாதிரியான ஆளுகளெல்லாம் ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவங்களெல்லாம் வந்து சித்தர்னு அந்த மாதிரி ஒரு மாதிரி விஷயமா ஓடுறது அப்படின்றது எப்படி இருக்கோ அதே மாதிரியானது தான் இந்த பலி அப்படின்ற மாதிரி. நம்ம அதை மீறியான ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து ஒரு கேரளாலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடங்களில் நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா அந்த ரத்தத்துக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம். அதாவது அந்த சோமபானம்னு சொல்கிறது வந்து குடியோ சாராயமோ கிடையாது. அது வந்து நிறைய பேர் மது அப்படின்னாலே வந்து பார்த்தோம்னா தேனை தான் மது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயம். அது அந்த சோமபானம் அப்படின்றது இந்த மது அப்படின்றது இல்லாமல் சோமம் அப்படின்றதே இட் இஸ் ஒரு ஹெர்பு. சோமம் அப்படிங்கிறது ஒரு ஹெர்பு. அந்த ஹெர்பை தான் நம்ம வந்து சோமன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அந்த சோமபானம் அப்படிங்கிறது ஒரு ஹெர்போடைய ஒரு என்ன சொல்கிறது அமிர்தம்னு சொல்லலாமே. அந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதை தான் பண்ணிட்டு இருந்தது தான் இவனுங்களுக்கு அதை தெரியாமல் இவங்க இஷ்டத்துக்கு ஆளுக்கு அதை திரிக்கிறது. ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து தப்பாக பேசணும்னா அதுக்கு நம்ம நிறைய வழி கண்டுபிடிப்போம் இல்லையா. அந்த மாதிரி அப்படி மாறி வந்த விஷயங்கள் தான் இதெல்லாம் ஜென்ரலாக. அதுக்கப்புறம் வந்து சிலர் அந்த தேன் அப்படின்ற மாதிரியான விஷயமா அதை அப்போஸ் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலாக சோமா இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். சோமா இஸ் அ ஹெர்பு. இட் இஸ் அ மெடிசனல் ஹெர்ப். ஒரு ரசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். கைண்ட் ஆஃப் இந்த அமிர்தத்தை எடுத்து கொடுத்தோன்னு சொல்லுவாள். அந்த மாதிரியான ஒரு அமிர்தமான ஒரு விஷயம் தான் அந்த சோமம் அப்படின்றது. ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து தப்பாக மாற்றி இப்போ இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு தவறான விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துட்டு அதை வந்து அந்த ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அந்த குங்குமம் வந்து நமக்கு சிகப்பாக இருக்கு இல்லையா. அதை வந்து நம்ம கரைச்சி அதை சுவாமிக்கு விடுறதே நம்ம வந்து ஒரு அந்த ரத்த வர்ணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சுவாமியை ரத்த வர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். ரத்த வர்ணம் அது சிகப்பு தான். இப்போ நம்ம ரத்தத்தையே எடுத்து கொடுத்தா தான் சுவாமிக்கு வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு என்னவோ அது அதாவது ரொம்ப எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குது, நான் ஒரு பலியே கொடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஒரு விஷயத்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு இந்த ஒரு விஷயம் தேவை, அந்த இம்பார்ட்டன்ஸ் எனக்கு இருக்குது, அது எனக்கு நீ வந்து கொடு அப்படின்னு கேட்கக்கூடியது தானே இதெல்லாம். இப்போ இந்த தெய்வம் அப்படின்ற மாதிரியான தெய்வத்துக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறோம். மனுஷனுக்கு அப்போ அந்த எப்படி கடவுளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு விதமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும் அந்த தெய்வத்தை. எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நான் இந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், என் கையவே வெட்டிக்கிறேன், இப்படிலாம் பண்ணவங்களுமே இருக்காங்களே. கையை வெட்டிக்கிறேன், இதை வெட்டிக்கிறேன், எல்லாத்தையுமே வெட்டிக்கிறவங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படி ஒரு கோணங்கள் தான் இந்த விஷயங்கள் எல்லாம். நம்ம இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா குங்குமத்தை கரைச்சி அந்த தேவிக்கு நாம் அபிஷேகமாக பண்ணுறது அதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுவே நம்ம ரொம்ப லிமிட்டடாக வச்சுக்கலாம். ஒரு செவ்வாய்க்கிழமைகளில் இதை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்கெல்லாம் சனிக்கிழமைகளில் பண்ணலாம். வீட்லேயே இந்த இது வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லையா, சின்ன சின்ன விக்கிரகங்களை வச்சு அதில் நம்ம வந்து பண்ணுறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அந்த சைவ பலி அப்படிங்கிறது குங்குமத்தை அப்படி கனெக்ட் பண்ணி யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் அழகாக கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஹூப்பனாப்பனோ அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஐ எம் சாரி அப்படிங்கிறத வந்து சொல்கிறப்ப நம்மளோட சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ அப்படின்றது அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறப்ப நம்மளோட கர்மா வந்து தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சும்மா வார்த்தையால் சாரி கேட்குறோம் அப்படின்னா முன்னோர்கள் பண்ண பாவங்கள் அந்த கர்மாக்கள் இந்த ஒரு சிம்பிள் சாரியால் போயிடுமா, இல்லை அதுக்கு நம்ம ஸ்பெஷலாக ஏதாவது ரிச்சுவல்ஸ் ஏதாவது பண்ண வேண்டியிருக்குமா? ஆன்செஸ்ட்ரல் கர்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, பித்ரு கர்மா அப்படி தானே சொல்கிறீங்க. ஸோ இப்போ பித்ரு கர்மா அப்படின்றது வார்த்தையால் இந்த ஹூப்பனோப்பனோ அப்படின்ற டெக்னிக்ஸ் இப்போ நிறைய பரவி வந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். பட் என்னென்னா எந்த ஒரு விஷயமுமே நம்ம வந்து ஓஷோ சொல்லுவார், அகைன் நான் வந்து அவரை எடுக்க வேண்டியிருக்கும். நிறைய சின்னதுலேருந்து மூழ்கி போனதுனால ஒரு வார்த்தை ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு வார்த்தை வந்து இன்னொருத்தர்கிட்ட போகும்போது அது பொய்யாயிடும் அப்படின்வாங்க.
ஒரு வார்த்தை ஒருத்தர்கிட்ட போயிட்டு அது இன்னொருத்தர்கிட்ட போகும்போதே பொய்யாயிடும் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஏன்னா அது அவ்வளோ எக்ஸாக்டாக இவர் என்ன ஒரு விதமாக அதை வந்து பர்சீவ் பண்ணி அதை வந்து ஒரு விஷயமா சொல்கிறாரோ, அவர் என்ன பர்சீவ் பண்ணியிருப்பார். இது படங்கள்லாம் கூட சில இப்போ மீம்ஸ் எல்லாம் கூட இப்போ இன்ஸ்டாலெலாம் நிறைய அந்த மாதிரி வந்து யாரோ ஒருத்தவங்க ஒன்று சொன்னால் அதை இன்னொருத்தவங்க அப்படி லைனாக சொல்கிற மாதிரி. அது ஆக்சுவலி இட் இஸ் அ ஃபேக்ட். நிறைய பேர் கடைசியில் பாருங்களேன், சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து எதையோ ஒன்று பிடிக்க ஏதோ ஒன்று மாறிடுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா ஆகிடும். அது மாதிரி இப்போ இதோடைய ஒரு விஷயமே வந்து பார்த்தோன்னா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, அதுக்கப்புறம் வந்து தேங்க்யூ, ஐ லவ் யூ, இந்த 4 வார்த்தையை தொடர்ந்து சொல்கிறது அப்படின்னு ஏதாவது என்ன கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் இருந்தாலுமே. இப்போ வந்து ஐ ஆம் சாரி அப்படின்றது வந்து என்னென்னா, நம்மளுக்கு பேசிக்கலாகவே நாம் வந்து நான் வந்து மன்னிப்பு அப்படின்ற மாதிரி, அல்லது வந்து பார்த்தோம்னா நான் வருந்துகிறேன் அப்படின்னு தான் ஆக்சுவல் மீனிங். பட் நம்ம ஐ ஆம் சாரிங்கிறத மன்னிப்புன்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து அப்படி நினச்சிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வி ஆர் ரியலைசிங் இட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். வருந்துகிறோம்னா கூட அது நம்ம ரியலைஸ் பண்ணுறோன்னு தானே அர்த்தம் இல்லையா? ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது வந்து தேங்க்யூ அப்படின்றத வந்து பார்த்தோன்னா எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லு அப்படின்ற மாதிரி. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லோரையும் நாம் வந்து காதலிக்கிறேன், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள்லேருந்து எல்லா மனிதர்களையும் இது பண்ணுறோம். இது வந்து நிறைய பேர் எதாக இருந்தாலும் இது இந்த 4 வார்த்தையை திருப்பி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. இது வெவ்வேறு சுச்சுவேஷனுக்கு சொல்ல வேண்டியது. ஓகே, யாராவது பயங்கர கோபமாக இருந்தானா ஐ எம் சாரின்னு சொன்னால் ஓகே, ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா கடுப்பாகி வந்து 4 அறதான் இல்லை, எதையா கொஞ்சம் ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ்க்கு வி ஹேவ் டு இது. ஸோ அப்போ சிச்சுவேஷன்ஸ் தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து ஐ எம் சாரி அப்படின்னு ஏதாவது நமக்கு ஈவன் தோ அதர் பர்சன் கமிட்டட் மிஸ்டேக் அப்படியா இருந்தாலுமே கூட அந்த ஹம்பிள்னஸை கொண்டு வரதுக்கு ஐ எம் சாரி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல். அப்போ அந்த சாரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்பொழுது என்ன ஆகும்னா, நமக்கு அந்த ஆங்கர் இஷ்யூஸ், எமோஷன் சொல்லக்கூடிய உள்ளிருக்கக்கூடிய எதிரிகள் நம்ம வந்து சொல்லுவோம். எதிரிகள் நம்ம வந்து சொல்கிறது வந்து எதிரிகள் அழிப்பார் கடவுள்னா அவர் புற எதிரிகள் மட்டும் கிடையாது, மெயினாக வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அக எதிரிகளை தான் அழிப்பார் அப்படின்ற மாதிரி, நமக்கு வேண்டாத விஷயங்கள் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த அக எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, இப்போ நமக்கு ஒரு ஆங்கர் இஷ்யூஸ் வந்ததுன்னா நமக்கு பாடியில் அதனால சர்டன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீங்கிறதுமே கிட்டத்தட்ட அதே மாதிரியான விஷயம் தான். ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ ஒரே பர்சன்கிட்டே சொல்லலாம், என்னை மன்னிச்சுடு, நான் இந்த வழிக்கே வரல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா, நான் செஞ்சது தான் தப்பு நான் அப்படின்ற மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு விஷயமா வருது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா அந்த தேங்க்யூ அப்படின்றது எல்லா விஷயத்துக்கும் அந்த கிராட்டிடியூடோட இருக்கணும். கிராட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? எல்லா விஷயத்துக்கும் கிராட்டிடியூட் இருக்கணும் மெயினாக. கண்டிப்பாக அப்படின்றது அதுக்காக அந்த தேங்க்யூங்கிறது. இந்த ஐ லவ் யூங்கிறது நம்ம எல்லாருக்கிட்டையுமே சொல்லக்கூடிய, நம்ம குழந்தைகள் முதல்ல நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டிலேருந்து எதிர் வீட்டு தாத்தா பாட்டி முதல் எல்லாருக்கிட்டையுமே நம்ம வந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையான அந்த ஐ லவ் யூ அப்படின்றது. ஸோ ஆக்சுவலி இதை வந்து பல்வேறு எந்தெந்த சுச்சுவேஷன்ஸில் நம்ம ஹேண்டில் பண்ணலாமோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஹேண்டில் பண்ணும்போது நிறைய நமக்குள்ளே இருக்கக்கூடிய அன்வான்ட் எமோஷன்ஸ், அன்வான்ட் எனர்ஜிஸ் எல்லாம் கிளென்ஸ் ஆகும் கண்டிப்பாகவே. ஆனால் ஆன்செஸ்ட்ரல் கர்மா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கு இந்த தேங்க்யூ அப்படின்ற கிராட்டிடியூட் நம்ம அந்த சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு எல்லாம் பித்ரு காரியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அப்போது ஜென்ரலாக நம்ம பித்ரு காரியம் அப்படின்னாலே நம்ம வந்து கண்டிப்பாக, நான் வந்து ஒரு 5-6 years பேக் ஐ ஹவ் கிவன் அ டெக்னிக் 5 minutes அமாவாசை தர்ப்பணம் அப்படின்ற மாதிரி 5 நிமிஷம், எந்த மந்த்ராஸ் எதுவும் கிடையாது, 5 நிமிஷம் கூட ஆகாது சில பேருக்கு. எல்லாருமே ஈவன் கேர்ள்ஸ் கேன் டூ, ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பண்ணலாம். 2 பேருமே எடுத்து ஜஸ்ட் எள்ளும் தண்ணியும் எடுத்து விடுறது, அவளை நினச்சிட்டு அந்த 3 generations சொல்லிட்டு விடுறது அப்படின்ற மாதிரியான விஷயமா. ஏன்னா இப்போ பிள்ளை இல்லாத பெற்றோர்கள்லாம் என்ன இப்போ இது பண்ணாங்க, அவங்களுக்கெல்லாம் அப்போ வாட் இஸ் தி இது, அவங்களுக்கு அந்த சால்வேஷனுக்கு மற்ற விஷயத்துக்கெல்லாம் அவங்களுக்கு எப்படி, அப்போ ஏதாவது ஒன்று பண்ணலாம் இல்லையா? அதெல்லாம் விட நம்ம வந்து அந்த பெண்களுக்கு அவளுக்கு நம்ம அம்மா அப்பாவுக்கு ஏதாவது பண்ணணும் நமக்கு கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும், நமக்கு வந்து நம்ம இதை பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை வந்து சொசைட்டி ஏதாவது ஒரு விதத்தில் தடுத்திருக்கா அப்படின்னு கேட்டால் தடுக்கலை. சில விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டு இருக்கு, சில விஷயங்கள் வந்து சரியாக கொண்டு சேர்க்கப்படவில்லை. அதனால பெண்கள் தாராளமாக இதை செய்யலாம், பெண்கள் இந்த விஷயத்தை செய்யலாம். நம்மளுடைய தர்ப்பணங்கள், ஆமாம் தர்ப்பணங்களாகட்டும், ஈவன் வந்து பார்த்தோன்னா அந்த இந்த காரியமே பண்ணலாம். அப்படி இல்லாத போது நிறைய பேர் இப்போ பார்த்தோன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, தத்தம் வாங்கின்னு பண்ணுறது, இன்னொருத்தர் கொடுத்து பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அப்படி இல்லாமல் டைரெக்டாகவே பண்ணலாம். டைரெக்டாக பண்ணினவங்க அங்கே இருக்காங்க. பிராமின் ஃபேமிலியிலே இருக்கிற நிறைய பெண்கள் என்னோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எனக்கு தெரியும். அவங்க பண்ணி அவங்களே உட்காந்து கிரேவியார்டில் உட்காந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து இது நார்த் சைடில் நிறைய பரவின்னு இருக்கு. தட் இஸ் நார்த்துன்னு சொல்கிறத விட வெஸ்ட்டுன்னு சொல்லணும். அந்த பாம்பே மகாராஷ்டிரா ஏரியாஸில் ஃபுல்லாக பரவிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பண்ணுறான். அவள் எல்லாத்துக்குமே அவள் வந்து எல்லாரும் ஃபீமேல்ஸ்லேருந்து எல்லாரும் போகிறான். இங்கே வந்து கிரேவியார்டுக்கு நார்மலி ஃபீமேல்ஸே போக மாட்டாங்க. எனி கேஸ்ட் எனி இது நம்ம ஹிந்துயிசமில் போக மாட்டாங்க. பட் ஆனால் இப்போ எல்லாரும் எதாவது பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதுலேயே நான் சொல்கிறது, நான் அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியில் எதுக்கு நான் இப்போ வந்து பிராமின் ஃபேமிலியில் இருக்கிறவங்களே இப்படி போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இட் இஸ் நாட் தட் அவங்க வசதி அவங்க அப்படின்னு இல்லை.
அவங்க வந்து இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பார்க்கக்கூடியவர்கள். அவர்களே அது இந்த மாதிரி விஷயத்துலாம் ரொம்ப தடைகள்லாம் இருக்கு இல்லையா அந்த ஃபீமேல்ஸுக்கு, அவங்களே அதெல்லாம் இல்லாத மாதிரி பண்ணினவங்க நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறவங்க ரெகுலராக இருக்காங்க. ஈவன் இப்போ 2 நாள் 3 நாள் சஷ்டி பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ கூட வந்திருந்தாங்க அங்கே. ஸோ அந்த மாதிரி பண்ணவங்க இருக்காங்க, பண்ணக்கூடியவர்கள் தான். ஸோ அதில் எந்த தவறும் கிடையாது. அதனால ஆண் பெண்கள் இப்படி டெய்லி அந்த ஆன்செஸ்ட்ரல் அப்படின்ற பித்ருக்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு அவங்க நம்மளை வந்து அந்த 3 ஜெனரேஷனுமே நம்மளை கொண்டு வர்றதுக்கு ஒவ்வொருத்தர் மூலமாக நமக்கு அப்படி வர்றது அப்படின்றது நமக்கு இட்ஸ் அ பெரிய கிஃப்ட். நம்ம இப்போ குழந்தை பேசின்னு இருக்கோம், பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்குறோம், இல்லை நம்ம என்ன சாதனையுமே நம்ம பண்ணலைன்னா கூட நம்ம ஒன்றுமே நம்ம எதுக்குமே ஒருத்தருக்கு வந்து முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அவர் இருக்காருன்னா கூட அவரோட குழந்தையை பார்த்து சந்தோஷப்படுவார். அவருடைய குழந்தை அல்லது அடுத்த ஒரு குழந்தையை பார்த்து ஏதாவது ஒரு விஷயம், அந்த சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து அடையிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்தது நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பெற்றோர்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு அந்த ஒரு கிராட்டிடியூட் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுவுமே நான் இப்போ அகைன் வந்து இப்போ இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் விட காலையில் எழுந்து பித்ருக்கள் அப்படின்ற மாதிரி அவளை வந்து நம்ம வந்து கிழக்கில் போய் நின்று பண்ணுறதுனாலும் சரி, அல்லது தெற்கு பக்கம்னா நம்ம வந்து வில் பி ஃபேஸிங் வடக்கு, நம்ம வடக்கை ஃபேஸ் பண்ணுவோம், தெற்கில் அவளோட ஃபோட்டோ வைப்போம். வேர் பண்ணி அவளை வந்து இப்போ நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம ஒரு தடவை ரிகலெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த நல்ல மூமெண்ட்ஸை வந்து ரெக்கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் அது மாதிரியான விஷயமா சொல்கிறது. அப்படி அதாவது இப்போ பெண்கள் அந்த மாதிரி சில பேர் சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு இது என்னோடய ஃபாலோவர்ஸ் ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் ரெகுலராக பண்ணுறேன்றாங்க. இப்போ ஆக்சுவலாக நமக்கு வந்து ஷண்ணவதி தர்ப்பணம்னு சொல்லுவா இல்லையா, 96 days per year வந்து தர்ப்பண நாட்கள் இருக்குது. அப்படி இல்லைன்னா 365 days பண்ணலாம். ரிஷிகளுக்கெல்லாமும் சரி முன்னோர்களுக்கும் 365 days நம்ம வந்து தர்ப்பணம் பண்ணுறது பெட்டர். டெய்லி காலையிலேருந்து அந்த மாதிரி 365 days பண்ணுறவாலும் இருக்கா. நமக்கு அந்த 365 days நம்ம வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்த்து பண்ணுறது, இல்லை நம்ம காலையில் வந்து நம்ம எள்ளும் தண்ணியும் விடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஜஸ்ட் அவளை மனசில் நினச்சிட்டு அவளுக்கு அந்த ரூபமாக போகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூபமாக உணவுகள் போகும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்குது. நம்ம வந்து ஒரு திராட்சையவோ ஒரு முந்திரியவோ கல்கண்டையோ வச்சு நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம், ஆனால் நம்ம தான் கடைசியில் எடுத்து சாப்பிட்றோம். வேற அதை பிரசாதமாக நம்ம நினச்சிடுறோம். அதுக்கு முன்னால் அது வெறும் திராட்சையாக இருக்குது, அதுக்கப்புறம் அது நைவேத்தியம் பண்ணின பிரசாதமாக மாறிடுறது. எப்படி நம்ம வந்து ஒரு நார்மலான ஒரு கல்லாக இருக்கக்கூடியதை வந்து வடிவமைத்து சுவாமியை கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கு நம்ம சர்டன் ரிச்சுவல்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது தெய்வ சக்தியை அடைகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கிறதோ அதே மாதிரி தான் இந்த பிரசாதங்களுமே. நாம் வந்து அவ்வளோ ஒரு ஆசையாக நம்ம வந்து ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஆஃபர் பண்ணினோடனே அது நமக்கு அது பிரசாதமாகிட்டு நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும். ஸோ சேம் திங் இதே தான். இது நம்ம வந்து நம்ம பித்ருக்கள் அது மாதிரியான ஒரு விஷயமாக வணங்கிட்டு நம்ம தெற்கு பக்கம் பார்த்துட்டு அவளுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எள்ளும் தண்ணியும். இந்த எள்ளும் தண்ணியும் சும்மா கருப்பெல்லு கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு அவளை மனசில் நினச்சேன் சும்மா நம்ம வந்து ஒரு 3 times டுவர்ட்ஸ் இது இப்படி விடக்கூடாது. ஆக்சுவலாக இது வந்து நம்ம ரிஷி தர்ப்பணம் பண்ணுறதுக்குன்னு இந்த கட்ட வழியாக போகணும் அப்படின்ற மாதிரி அதை நம்ம பண்ணிட்டு போயிடலாம் காலையில். அது மாதிரியான விஷயமா நின்றுண்டோ உட்காந்தோ ஏதாவது ஒரு விதமாக அந்த ஒரு விஷயத்தை விடாதீங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு இது. ஸோ 365 days-ம் தர்ப்பணம் கொடுக்கலாம், பண்ணலாம், லேடிஸ் கொடுக்கலாம், தாராளமாக பண்ணலாம். எனக்கெல்லாம் அது ஒரு பெரிய ஏக்கமாகவே இருக்கு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இதை பற்றி இப்போ நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை பற்றி ஒரு பெருசாக ஒரு தனியாக ஒரு பாட்காஸ்டே வந்து பேசலாம், பெரிய விஷயமா பேசலாம், வித் ப்ரூஃபோடு என்னால் சொல்லவும் முடியும். நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் பிராமின்ஸுக்கு நான் பிராமின்ஸ் அதாவது சனாதன தர்மத்திலே பலருமே வந்து பூணல் அணிந்து கொண்டிருந்தார்கள் இல்லையா. லேடிஸ் பூணல் போட்டு இருந்தாங்க, நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம், மாமாவோட மடியில் உட்காந்துட்டு அவங்களுக்கு வந்து லேடிஸ்க்கு பூணல் போட்டுட்டு அவங்க அந்த பூணலுடைய காரியங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். நான் தான் சொல்கிறேன், எனக்கு அந்த கிணறு வெட்ட ரெசிப்ட் இருக்குங்கிற மாதிரி எங்கிட்ட அது ப்ரூஃபே இருக்கு. ஆமாம், அது இது பெண்கள் பூணல் போட்டு கொண்டிருந்தார்கள், பெண்கள் வந்து வேத அத்தியனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் கேட்டால் வேதம் வந்து பெண்கள் சொல்லக்கூடாது, ஸ்ரீசுத்தம் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எங்கிட்ட வந்து எனக்கு பாராயணம் பண்ணி கொடுக்குறவங்க நிறைய லேடிஸ் குரூப்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாமே வந்து நிறைய எங்களெல்லாம் வந்து நீங்கள் தேவி சுத்தம் பண்ணுவோம், தட் இஸ் தேவி மகாத்மியம் பண்ணுவோம். தேவி மகாத்மியம் பண்ணுறச்சே அவள்கிட்ட வந்து எங்கிட்ட கேட்டிருக்கா அந்த மாதிரி நீங்கள் ஸ்ரீ சுத்தம் பண்ணலாம், ஏன்னா ஸ்ரீ சுத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாள். எங்களெல்லாம் நாங்கள்லாம் பண்ணக்கூடாது இப்போ இந்த லேடிஸ். ஏன்? ஆமாம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. காயத்ரி மந்திரம்ங்கிறது வந்து பார்த்தோன்னா இப்போ அவன் தெருவுக்கு அவளோட ஒரு ஆஃபீஸ்லேயும் ஷாப்ஸ்லேயும் எல்லாமே ஓட விட ஆரம்பிச்சுட்டாங்க. அதை பாடினதே லேடிஸ் பாடின குரலில் தான் இருக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா. நீங்கள் அந்த மாதிரி குரலில் இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி தாராளமாக சொல்லலாம். அதுக்கு ஒவ்வொரு வரைமுறைன்னு சொன்னது வந்து பார்த்தோன்னா லேடிஸோடைய பாடி ஸ்ட்ரக்சர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் மேல் பாடி ஸ்ட்ரக்சர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ இவா வந்து சக்தி,
அந்த உருவாக்கக்கூடியவர்கள் இல்லையா, யூ ஆர் ஆல் கிரியேட்டர்ஸ் இல்லையா நீங்கள் ஜென்ரலாக. இப்போ அப்பார்ட் ஃப்ரம் நாட் மீடியாவில் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லலை, ஜென்ரலாக ஃபீமேல்ஸ் எல்லாருமே கிரியேட்டர்ஸ் இல்லையா. ஸோ அப்போ அந்த கிரியேட்டர்ஸ் அப்படின்னும் போது அவளுக்கு சர்டன் பாடியில் எதுவும் தொல்லை வந்துடக்கூடாதுன்றதுனால இவ்வளவு தடவைக்கு மேலே அதை சொல்லக்கூடாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது பெர் டைம் அட் அ டைமில். அது அவள் சொல்லவே கூடாது அப்படின்னு இல்லை. அப்படி பார்த்தா சாமி வந்து பெண் தெய்வமே நம்ம கும்பிடக்கூடாது, சாத்தம்ங்கிறதே இருக்கக்கூடாது. இப்போ பெண் வந்து இல்லை பெண்ணானவள் வந்து ஒதுக்கப்பட வேண்டியவள் சில டைமில் அப்படின்ற மாதிரியோ சில விஷயங்களுக்கு அப்படின்னா அப்போ அந்த தெய்வமே இருக்காது. அப்போ அது ரொம்ப அப்சர்டாக இருக்கு இல்லையா. இது வேறு விஷயத்துக்காக வந்து வேறு விஷயமா மாறினது தான், இது மருவி வந்த விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய முன்னால் சொன்னதை நம்ம ரியலாக படித்து நம்ம அதுக்கு உண்டான விஷயமா எப்படி நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது சொன்னேன். இந்திரன் வந்து ரொம்பவே அண்டர் ரேட்டட் அண்டு ரொம்ப அவரை மாதிரி ஒரு பாவம் அந்த அசுரர்கள்லாம் கூட அவர் அந்த அளவுக்கு பண்ணலை. அவரெல்லாம் ஏதோ ஜெயிச்சு கீச்சு வந்துட்டு நம்ம வதச்சிக்கிட்டு ரொம்ப இது பண்ணியாச்சு அவர். அந்த மாதிரியான ஒரு விஷயமா அது பெண்களுக்கு பூணல் போட்டு அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க, விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் இருந்தது. ஸோ அகைன் வந்து நம்ம முடிஞ்சதுன்னா நம்மளே பண்ணுவோம். அந்த எப்படி எந்த டைமில் அது ஆரம்பிச்சது என்ன ஏதுன்றதெல்லாம் ஐ டெல் யூ. நம்ம அந்த பெண்கள் பூணல் போட்டு அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள், என்னென்ன மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ என்னென்னா எல்லாருக்குமே ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். எப்படின்னா பெண்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா. இது எதுக்குமே செலச்ச மாதிரியான விஷயம் இல்லை. ஸோ அப்போ அந்த எல்லா விஷயத்தையும் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. அது கண்டிப்பாக. ஏன்னா இப்போ பூணல் போட்டுட்டு இருந்தாங்கன்னா பூணல் போட்டு தான் காயத்ரி சொல்லணும். ஸோ அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இப்போ ருத்ராட்சம் நான் வந்து பார்த்தோன்னா ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு ருத்ராட்சம் கொடுத்துருக்கேன். ருத்ராட்சத்துலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஃபிலிம் ஸ்டார்ஸ்க்குனே ருத்ராட்சம்ஸ் இருக்குது ஃபார் அட்ராக்ஷன்ஸு. அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் படிக்கிற குழந்தைகளுக்குன்னு இருக்குது சரஸ்வதி ருத்ராட்சம் சொல்லிட்டு காம்பினேஷன் ஆஃப் ருத்ராட்சாஸ். இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு புராணங்கள்லையும் உபனிஷத்துகள்லையும் கொடுக்கப்பட்டிருக்கிறத வச்சு இது இந்த விஷயம் பண்ணணும், அப்போ இதை சேர்த்தி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ருத்ராட்சம் நான் அவ்வளோ லேடிஸ்க்கு கொடுத்துருக்கேன். பட் ஸ்டில் ஒரு சில பெண்கள் வந்து கேட்கும்போது நம்ம வந்து ருத்ராட்சம் எல்லா டைம்லையும் போட்டுக்கலாமா, ஆமாம் எல்லா டைம்லையுமே போட்டுக்கலாமா. அப்போ எல்லா டைம்லையும் போட்டுக்கலாம்னா அந்த பூணிலே அவங்க போட்டுன்னு தான் இருந்தாங்க. அப்போ ருத்ராட்சம்ங்கிறது எல்லா டைம்லையும் 24 hours ஒருத்தருடைய கழுத்தில் இருக்கணும்னு தான் பரமேஸ்வரிக்கே சொல்லியிருக்காரு. இதில் ருத்ரஜபாலா உபனிஷத்தில் இருக்குது. அந்த உபனிஷத்து வந்து எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக வந்து கூகுளில் அவைலபிளாகவும் இருக்குது. அதையுமே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்து படிச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அத்தனையும் நம்ம படிக்க முடியாதுன்னா கூட சாட் ஜிபிடியில் போட்டு வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட்னு பார்த்தானா கூட அது கக்கிடும் என்னன்றது. ஸோ இப்போ எல்லாமே ஆமாம் ஒன்றுமே இல்லாத விஷயம். ஸோ அப்போ ஆன்செஸ்ட்ரல் வர்ஷிப் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாரும் எல்லா நேரத்துலையும் பண்ணுறது. அது வந்து நமக்கு வந்து அது நம்ம செய்யாமல் வேறு எதுவும் நமக்கு பலன் கிடைக்காதுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து குலதெய்வம், நம்மளுடைய முன்னோர்கள், அடுத்தது நம்மளுடைய குலதெய்வம். அது 2 மணினா தான் நம்ம வந்து வேறு எந்த தெய்வத்தை நம்ம வந்து என்ன மந்திரம் சொன்னாலும் ஹோமம் சொன்னாலும் யாகம் பண்ணாலும் வேறு என்ன நம்ம அணிஞ்சுனாலும் எதை பண்ணாலும் எதை கட்டி இழுத்தாலும் அது ஃபுல்லாக நிலையாக நம்மக்கிட்ட நிற்கணும்னா இதுதான். இது பண்ணாமல் விட்டோம்னா அந்த மீதி கொஞ்சம் அப்பப்போ நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கிடச்சிட்டு இருக்குமே தவிர லைஃப் லாங் ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்காது. ஸோ முன்னோர்களுக்கு அப்புறம் தான் குலதெய்வமே வர்றது இல்லையா? ஆமாம், நம்ம மாதா பிதா குரு தெய்வம் தானே சொல்லியிருக்கோம். கரெக்டு. பட் இந்த ரிச்சுவல்ஸ்லையும் வந்து ஆர்டர் வரும் அப்படின்னு இல்லை. ஆப்வியஸ்லி நம்ம மாதா பிதா குரு தெய்வம்னு நம்ம அம்மா அப்பாவுக்கு அப்புறம் தான் குருவே வர்றார். ஸோ அப்போ குருவுக்கு அப்புறம் தான் தெய்வமே வருது. அப்போ ஏன்னா தெய்வம் கொடுக்க முடியாததை குரு கொடுக்க முடியுமா, ஆனால் குரு கொடுக்க முடியாததை தெய்வம் கொடுக்க முடியாது சொல்லுவாள். எவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்குது இல்லை. ஸோ மறுபடியும் நான் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் என்னோட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னதுக்கு. தேங்க்யூ.